கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உண்மைத்தானே பின்தொடர்ந்தே உன் தோளில்தான் நான் இருப்பேன். உண்மைத்தானே பின்தொடர்ந்தே உன் தோளில்தான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆமாண்டவரே, மகிமை நம்பிக்கையான தேவனில் ஒருவர் மாத்திரமே அப்பா. எங்களுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல பாதையில் நடத்துகிற நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு இருக்கீங்கப்பா. அந்நிய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்காதபடி என் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உமக்கு பின்னே ஓடி வருகிற ஆடுகளைப் போல எங்களை நடத்துகிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோமப்பா. புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற நல்ல மேய்ப்பன் அப்பா. எங்களை பராமரிக்கிற நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. உமக்கே கோடி நன்றிகளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2வது முதல் பகுதி. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2வது வசனத்தின் முதல் பகுதி. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். 2வது வசனத்தின் முதல் பகுதி. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் சீயோனை பற்றியும் எருசலேமை பற்றியும் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். சீயோன்னா யார், எருசலேம்னா யார் அப்படின்னா கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று. எப்படி தெரிந்து கொண்டார் என்றால், சீயோனை கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இஷ்டப்பட்டு, அவர் ஆசைப்பட்டு, அவர் நேசம் வைத்ததினாலே அவர் சீயோனை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அவர் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனை இந்த இடத்தில் அவள் என்ன செய்கிறாள் என்றால், தூசியிலே இருக்கிறதை கர்த்தர் விரும்பாத தேவன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனை, அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விரும்பி தெரிந்து கொண்டேனே. நீ ஏன் பழைய காரியங்களை, தூசியிலேயே நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய், பழைய காரியங்களை நினைத்து கொண்டு பழைய விஷயங்களை மனதில் போட்டு கொண்டு நீ இருக்கிறாயே. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, என்னால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனே, நீ எழும்பு, நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தூசியை விட்டு எழும்பு என்றால் பழைய காரியங்களை குறித்தே இன்னும் என் மனதிலே போட்டு கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உன்னுடைய பழைய நினைவுகள் கர்த்தரை துதிக்காதபடி, கர்த்தருடைய சமூகத்துக்கு வராதபடி உனக்கு தடை செய்கிறதா? அன்பு பிள்ளையே, உன் தூசையை உதறிவிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வா என்று கர்த்தர் கூறுகிறார். அன்பு பிள்ளைகளே, பிசாசானவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாதபடி, அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்காதபடி,
அவன் பழைய காரியங்களை உங்கள் மனதிலே போட்டுக்கொண்டு அவன் ஒரு தடையாய் இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா அன்பு பிள்ளைகளே? அவனுடைய தந்திரமே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களையும் அவரையும் பிரிப்பதுதான் அவனுடைய தந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளே. பூரண காரியங்களை, அதாவது இதுக்கு முன்பாக நடந்த காரியங்களை நினைத்து கவலைப்படாமல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. இந்த வேளையிலும் பலவைகள் எல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இதுக்கு முன்பாக நடந்த காரியங்களை எல்லாம் நினைத்து பார்க்காமல் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நீ உன் தூசியை உதறிவிட்டு எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வா, அவருடைய சமூகத்திலிருந்து வீற்றிரு என்று கர்த்தர் எருசலேமையும் சீயோனை குறித்து சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் பழைய காரியங்களை குறித்து, பழைய விஷயங்களை குறித்து நீங்கள் அதையே நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அன்பு சீயோனே? இன்றைக்குத்தான் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் பழைய காரியங்களை விட்டு உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வீற்றிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நீ எப்பேற்பட்ட காரியத்தில் மாட்டிக்கொண்டு எப்பேற்பட்ட காரியங்களை நீ சிந்தித்து கொண்டே இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆறுதல் செய்கிற ஒரு கர்த்தர் உனக்கு உண்டு அன்பு சீயோனே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னை விரும்பி தெரிந்து கொண்டபடினாலே உன்னில் வாசம் செய்ய விரும்புகிறவர். அவர் உன்னை ஆலயமாக, அவர் தங்கும் வாசஸ்தலமாக உன்னை தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ தூசியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி சீயோனே? உன் தூசியை உதறிவிட்டு எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து கர்த்தர் விரும்புகிறார் அன்பு பிள்ளையே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனே, உன் தூசியை உதறிக்கொண்டு உன் பழையவைகளை எல்லாம் களைந்து போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் உனக்கு காண்பிக்க வைத்திருக்கிற, அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை காண கர்த்தர் உன்னுடைய சமூகத்தில் உன்னை அழைக்கிறார் அன்பு பிள்ளையே. நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டு காலங்களை ஒட்டாதபடி, காலங்களை கடத்தாதபடி அதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தூசிகளை உதறிவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அமர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.